பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருகிற நன்மையை பெற்றிருக்கிறீர்களா? ஆம், வேத வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல வரும் பொழுது நம்மிடத்துல ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் ஆகிறது. நமக்கு இத்தனை நாட்களாகவும் எவைகள் பலவீனமாக தோன்றினதோ பரிசுத்த ஆவியானவரை பெற்றதுக்கு பிற்பாடு அவைகள் பலனாய் தோன்றும். இத்தனை நாட்களாக எவைகளை எந்த காரியத்துல நாம் தோல்வியை பார்த்தோமோ பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு அதே காரியத்துல நாம ஜெயத்தை பார்ப்போம். இத்தனை நாட்களாக நாம் ஒரு பேதைகளாக காணப்படலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்த பிற்பாடு நமக்கு ஒரு மிகுந்த ஞானம் உண்டாகிறது. இத்தனை நாட்களும் சில காரியத்துல நாம சுகவீனப்பட்டு பலவீனப்பட்டு அப்படியே தோய்ந்து போய் காணப்படலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்த பிற்பாடு அதே காரியத்துல நாம ஜெயத்தை பார்க்கலாம், சுகத்தை பார்க்கலாம், சுக வீனங்கள் எல்லாம் சுகமாய் மாறுகிறதை நாம் பார்க்கலாம். இத்தனை நாட்களும் எந்த ஒரு காரியத்துல நம்மால மேற்கொள்ள முடியல, எந்த ஒரு காரியத்துல நம்ம போராடி போராடி தோற்று போனோமோ பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல வந்த பிற்பாடு அதே காரியத்துல நம்ம ஜெயத்தை பார்க்கலாம். அந்த காரியங்கள் கைகூடி வருகிறதை நாம பார்க்க முடியும். அந்த காரியம் நமக்காக ஜெயமாய் மாறுகிறதை பார்க்க முடியும். சாதகமாய் மாறுகிற சூழ்நிலையை பார்க்க முடியும். இவைகள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிற நன்மைகள். இந்த நன்மை தான் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படிக்கு விரும்புகிறார். பேதுருடைய வாழ்க்கையை பாருங்கள் பிரியமானவர்களே. அவன் வாழ்ந்த வாழ்நாள் எல்லாம் ஒரு பயந்த சுபாவம் கொண்ட, எதை பார்த்தாலும் சூழ்நிலையை பார்த்து பயப்படுகிற ஒரு பயந்த சுபாவம் உள்ளவனாக தான் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் படகுல போய்கொண்டிருந்த பொழுது வீசுகின்ற புயல் காற்றை பார்த்து பயந்தான். கடல்ல நடக்கும் பொழுது அவன் சூழ்நிலையை பார்த்து பயந்து அமிழ்ந்து போனான். அவனுடைய வாழ்க்கை இப்படிதான் காணப்பட்டது. இயேசுனுடைய சிலுவையின் பாடுகளின் மத்தியிலே கூட அவன் பேதுரு இயேசுவை காட்டி கொடுக்கிற, இயேசுவை மறுதலிக்கிற ஒரு மனநிலைக்குள்ளே அவன் காணப்பட்டான். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிற்பாடு பேதுருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் நடந்ததை நீங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற நன்மைகளை அவன் பெற்றுக்கொண்டு அவன் செயல்படுகிறதை நீங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல பேதுரும் யோவானும் தேவனுடைய ஆலயத்தை நோக்கி போய்கொண்டிருந்தார்கள். வழியிலே அவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு சப்பானி உட்கார்ந்து கொண்டு பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். பேதுரு அவனை உற்று நோக்கி அவனை பார்த்து சொல்லுகிறான், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் அல்ல, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று அவனுடைய கரத்தை பிடித்து தூக்கி விட்ட மாத்திரத்தை ஹல்லேலூயா அவன் எழும்பி நடந்து குதித்து ஓடினான். பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் கொடுக்கும்படிக்கு விரும்புகிறார். சுகவீனமாய் இருந்த பேதுரு, பலவீனமாய் இருந்த பேதுரு சுகம் கொடுக்கிறவனாய் மாறுகிறான், பலன் கொடுக்கிறவனாய் மாறுகிறான், உதவி செய்கிறவனாய் மாறுகிறான். பயந்த பேதுரு தைரியமாய் நின்று 3000 பேர் மத்தியில தேவனுடைய வார்த்தையை பேசுகிற, பிரசங்கிக்கிற வல்லமை உள்ளவனாய் அவன் மாறுகிறான். இதற்கு ஒரே ஒரு காரணம் தான், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற நன்மை அவன் தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டது மாத்திரம்தான். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அதே பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் இருக்கிற உங்க வீட்டுல, நீங்கள் அமர்ந்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய இடத்துல அவர் உங்களை இப்பொழுது நிரப்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எவைகள் தோல்வியாய் காணப்பட்டதோ, எந்த காரியத்தை உங்களால மேற்கொள்ள முடியாமல் நீங்கள் தோற்று போனீர்களோ அதே காரியத்துல இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஜெயத்தை தரும்படிக்கு விரும்புகிறார். நீங்கள் ஜெயத்தை பார்ப்பீர்கள், வெற்றியை பார்ப்பீர்கள், முன்னேறி செல்வீர்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல சவுல் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை மிகவும் பகைத்த ஒரு மனுஷன், ஒரு கொடிய மனுஷன். அவனுடைய இருதயம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை அழிக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்த வேண்டும், தேவனுடைய வார்த்தையை பேசுகிற ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி அவர்களை அடிக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய எண்ணமாய் காணப்பட்டது. அவன் ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவரால் சந்திக்கப்படுகிறான். என்ன ஒரு மாற்றம்! அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல அதே சவுல் சொல்லுகிறார், அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரை நான் என்ன செய்யும்படிக்கு நீர் சித்தமா இருக்கிறீர் என்று சொல்லி கேட்கிறான். பாருங்க, இதுதான் டிரான்ஸ்பர்மேஷன். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற நன்மை. எந்த ஒரு மனுஷனுடைய இருதயத்தையும் பரிசுத்த ஆவியானவர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். கடினமான இருதயம் உள்ள மனிதர்களை பரிசுத்த ஆவியானவர் சந்திக்கும் பொழுது அவர் அன்பு நிறைந்த இருதயம் உள்ள மனிதர்களாக அவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, தமக்கு பிரியமான பிள்ளைகளாக அவர் மாற்றுகிறார்.
உங்களுடைய உறவினர்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய நண்பர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவரே, இந்த நண்பரை எப்படியாக தொடுங்க, என்னுடைய பிள்ளையை எப்படியாக நீங்க தொடுங்க, ஆண்டவரே இந்த நபரை நீங்க மாற்றுங்க என்று சொல்லி நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தொட போகிறார். ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன். பவுலை சவுலாக மாற்றின ஆண்டவர் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த நபரை மாற்ற போதுமானவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லியிருக்கிற கர்த்தர், உம்முடைய ஆவியினாலே ஆண்டவரை சகலத்தையும் ஆண்டவர் செய்து முடிக்க போகிறீரப்பா. உடைய பிள்ளைகள் எந்த ஒரு காரியத்துல தடுமாறுகிறார்களோ, எந்த ஒரு காரியம் இன்னும் எதுவுமே நடக்கல, எந்த ஒரு அற்புதத்தையும் என்னால பார்க்க முடியல, எந்த விதமான ஒரு மாறுதல் இந்த காரியத்துல வரல என்று சொல்லுகிறார்களோ, இப்பொழுது பலத்தினாலும் அது அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களுடைய ஆவி அதை செய்து முடிக்க போகிறதப்பா. உடைய பரிசுத்த ஆவி அதை ஜெயமாய் மாற்ற போகிறதப்பா. இத்தனை காலங்களும் உங்களுடைய பிள்ளைகளை பலவீனப்படுத்திக் கொண்டிருந்த அந்த பலவீனத்தின் ஆவிகள் உடைய பரிசுத்த ஆவி வரும்பொழுது விலகி ஓடுகிறது. சுகவீனங்கள் விலகி ஓடுகிறது, பலவீனங்கள் ஓடுகிறது, எல்லாம் சுகமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய மன தைரியத்தை கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. என்னுடைய உள்ளத்துல தைரியம் இல்லை, நான் பலவீனனா இருக்கிறேன், சின்ன சின்ன காரியத்தை பார்த்து நான் பயந்து போகிறேன், கலங்கி போகிறேன் என்று சொல்லுகிற உடைய பிள்ளைகளை உடைய பரிசுத்த ஆவியினால நீங்க நிரப்பும் பொழுது ஆண்டவரே, அந்த ஆவியினால் உண்டாகிற தேவ பலன் அவர்களுக்கு போதுமானதா இருக்கிறது. அவர்களை பலப்படுத்துகிறீர்களப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வீட்டிலும் இருந்து தேவனுடைய வல்லமை இன்றைக்கு இறங்குகிறது. எல்லா பிசாசின் வல்லமை விலகி ஓடுகிறது, சுகவீனங்கள் ஓடுகிறது, சமாதான கேடுகள் எல்லாம் வீடுகளை விட்டு புறப்பட்டு ஓடுகிறது. குடும்பங்கள் இன்றைக்கு கட்டப்படுகிறது. குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கிறீர், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீரப்பா. ஸ்தோத்திரம். பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இணைக்கிற நாளா இது இருப்பதாகப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் கர்த்தர் அன்புனால கட்டி இணைப்பீராகப்பா. குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற மனுஷிய வல்லமை, குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசின் வல்லமைகள் இன்றைக்கு பரிசுத்த ஆவியினாலே சுட்டரிக்கப்பட்டு போகிறது. ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே உம்முடைய அன்புனால, உம்முடைய கரத்தினால கட்டப்பட்டு ஹல்லேலூயா ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இன்றைக்கு மாறுகிறது ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இப்பேற்பட்ட அற்புதத்தை செய்கிறப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உங்களுடைய பிரச்சனை நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆளுகை செய்வதாக, வழி நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா.